கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இது கட்சி இதுவாக இது சத்சங்கம் தானே. நான் தான் டெமோக்ரஸிலேயே சொல்லிட்டேன் ராஜா. வல்லரசு கட்சின்னு ஒன்று இருக்குது, நான் தான் ஆரம்பித்தேன். ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க, நான் பப்ளிக்காக கூட சொல்லினுக்கிறேன். ஒருத்தர் கூட அது மேலே ஆர்வமாக இல்லையே. எனக்கு கூட ஒரு 3 பேர் மட்டும் குட் மார்னிங் மெசேஜ் போட்டுனுக்குறாங்க. மற்றபடியில் என்ன பண்ணலாம், நிற்க வச்சு இப்போ பழக வச்சிடலாம். ஒரு கேண்டிடேட்டை மட்டும் வச்சு கட்சி வர வச்சுக்கலான்றாங்க. ஒரு கேண்டிடேட் நிற்க வச்சு சும்மா அது போய் 4 நாள் கற்றுத்தான் வேஸ்ட்டு தானே. எங்கள் கட்சி தான் ஜெயிக்கணும் எல்லோரும் பேசும்போது எனக்கு வெறுப்பாக இருக்கும். நான் மட்டும்தான் என்னை கேட்டுதாங்கன்னா என் கட்சி தான் தோக்கணுன்னே சொல்லுவேன். ஒரு கால் நான் ஜெயிச்சிட்டா யார் ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம், மக்கள்லாம் ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். நான் ஜெயிச்சா யார் ஜெயிச்சதே, நான் தோத்தா அப்போ போய் மக்கள்லாம் தோற்றுறதுக்கு போனீங்கன்னு சொல்கிறதுக்காக போய் நிற்கிறதே, புரியுதா? அதனால் நீ கேள்வி கேட்டு போயிடுவேன், வேலை சேர்த்து யார் இல்லையா? எப்போ ஒரு கணன் நோண்டக்கூடாதான்ட்டு போயிட்டான் ஒருத்தன். நான் நோண்டுங்கிறேன், இன்னொருத்த வந்து சொல்கிறேன் போர் போடக்கூடாதான்னு. அடாடா முதல்ல புரியாமல் போச்சு. எதுக்கேண்டா 3 அடி போட்டுக்கிறேன், நீ கிணறு ஆழம் போகுமா, 1000 அடி போகுமா, 500 அடி போகுமான்னு. போர் போடலான்னு பார்க்குறேன், கிராமத்துலேருந்து தண்ணி போய் தாந்தி இறக்கிட்டானுங்க. குடிநீர் திட்டம் அப்படின்ட்டு ஓவர் டேங்க் கட்டி டேப் எடுத்துன்னு வந்துட்டாங்க. இப்போ கிணறும் போச்சு, போரும் போச்சு, பேச்சு கேட்டெல்லாம் போச்சு. லாஸ்ட்டில் டேபில் தண்ணி வந்துங்குது. என்ன பண்ணலாம் இப்போ? நான் அரசியல் அல்லது கட்சின்றது ஒரு ஆள் செய்தா. அப்புறமா என்னடா பண்ணுனாக்கா, இங்கே வராங்களா ஆன்மீகம் தேடி இவங்களை கூப்பிட்டு வடான்றான். இங்கே நாங்கள் கடவுள் தேட வந்தோமா, உன்னை கூட சேர்ந்து கட்சி தேட வந்தோமான்னு ஒன்றில் இருக்குன்னே துட்டு ஓடலாமான்னு பார்க்குறான். இருக்கும்போதே கேள்வி வர கேட்குறாங்க. நான் அப்புறமா உன்னை விட்டுருவோனா, தாண்டுருவனா, உன்னை ஒத்துக்காமல் போயிடுவோனான்னு. வரதுக்கு முன்னாடியே 10,000 கேள்வி இது. வந்தவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும் நம்ம பக்கன்னு முறைச்சி பார்த்தா டக்குன்னு என்ன கோவம் வந்து போயிட்டு என்ன பண்ணுறது? ஐயா என்னையே முறைச்சி பார்த்துன்னுக்கிறாரு. எப்போ பாரு ஒரு ஜாதி பேரை சொல்லி திட்டுறாரு, அது என் ஜாதின்னு அவரை தெரிஞ்சு வச்சுங்கிறாரு. நான் என்ன பண்ணுறது? நான் சிவசிவான்னு திட்டிருந்துருப்பேன் ஏதோ ஒரு ஜாதியை. என்ன தான் திட்டுறாரு தெரியுமா, என் ஜாதி இருக்குது. கீழே உங்களுக்குள்ளே பேசிக்கலாம், யாருக்கு தெரியும்? கூப்பிட்டு வச்சு நம்மளுக்கு கும்மி அடிக்கிறாரு. மறைமுகமாக யாருன்னு தான் என்ன பண்ணுறாரு, அவரை என்ன டார்கெட் பண்ணுறாருன்னுவோம். நான் என்ன பண்ண முடியும்? அவனை வந்தவனுங்கெல்லாம் நாய்கர் கூட்டம் ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னோன்னே எங்கே இருக்கிற நாய்கர் 4 பேர் யோசிப்பான். நம்மளே சேர்த்து சொல்கிறாரோன்னு நமக்கு என்ன ஆகும்? சொல்லியிருப்பான் நம்மக்கிட்ட நான் நாய்கர் இல்லையான்னு. ஆனாலும் உள்ளுக்குன்னா என்ன ஆகும்? அவன் நாய்க்கிறன்னு உடனே டக்குன்னு நம்மளை தான் சொல்கிறாரு. ஏன் சந்திரமுகி நின்னா சந்திரமுகி பார்த்தா சந்திரமுகியாகவே மாற்றிட்டான்ற மாதிரி எல்லாம் தான் வாங்கிட்டுக்கிறானுங்க. பார்த்து பேசணும்ல. இப்போ சொல்லு, வளர்ச்சி கட்சி வச்சுக்கலாமா அவனவா? வந்தா ஒரு 100 பேர் வாங்க, இந்த தொகுதியில் நிற்கிறேன்னு சொல்லி நான் இல்லை இந்த தொகுதியில் நிற்கிறேன்னு கூட சொல்லு, நான் வந்து உனக்காக வேலை செய்கிறேன். புரியுதா? 234 சீட்டுக்குமே 234 பேர் போய் நின்று கேட்டுக்கிறாங்க. கரெக்டா? தாவேக்கா புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தார். எப்படி இது சாத்தியமாச்சு? அது புஷியானது 5 கோடி கேட்குறாருன்னு வர கம்ப்ளைண்ட் பண்ணி கத்தவும் செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி மேடையில் எடுத்து நின்ட்டான். இப்போ தேர்தல் கமிஷன் 2 இடத்துல நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்குது. ஒரு ஆள் 2 இடத்துல நின்னான்னா ஒன்று தானே அவன் போக முடியும், ஒன்று வேஸ்ட்டு தானே. அப்போ தெரிஞ்சே கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறானுங்க? அப்போ அரசியல் செட்டப்பே மாற்றணும் தானே. இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு வேட்பாளர் 2 இடத்துல நின்னார்னா, 2 இடத்துல ஜெயிச்சார்னா அவர் 2 எம்எல்ஏவாக இருப்பாரா? ஒரு எம்எல்ஏ தானே இருப்பார். ஒன்று அப்போ என்ன பண்ணுன்னா ராஜினாமா பண்ணுவார். ராஜினாமா பண்ணால் திரும்ப என்ன பண்ணணும்? அப்போனா தேர்தலுக்கு காசு செலவு இல்லையா? ஒன்று மட்டும் நில்லுடான்னு சொன்னால் என்ன ஆனுவானுங்க? சொல்லுவோன்னா நாகரிகமானவனுங்க, ஜென்டில் மேன்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம், இல்லை டியர் கேண்டிடேட்னு சொல்லலாம். ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்ச பாஷையில் நான் தேடுறேன். இவங்களுக்கு அப்படிலாம் புரியல, என்ன பண்ணுறது? இது திருத்துறானா? முதல்ல இது திருத்துறானா யார்? தேர்தல் கமிஷனு. அப்புறமா நான் கண்ணுக்கு தெரிஞ்சு யதார்த்த உண்மை தானே. இந்த தாவேக்கால் மட்டும் 2 பேர் நிற்கிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க, விஜய் மட்டும்தான் டார்கெட் பண்ணி பேசுகிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க. நிறைய லூசுக மாட்டேன் எனக்கெல்லாம் கட் பண்ணுறவங்க நீங்கள் பார்த்துங்க, லைவில் தான். நீங்கள் அப்புறமா போய் பார்த்தீங்கன்னா வராது. இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கணும்னா பணத்தை கட்டிட்டு பார்க்கணும். ஒருத்தர் அது கூட கமெண்ட் போட்டுருந்தான், நீ முதல்ல என்ன பண்ணு, பணம் கட்டாத பார்க்க வை, அப்புறமா நீ நல்லவன் நான் பார்க்குறேன்றான். எதுக்கு நீ பார்க்குற? வானான்றேன் நான். என்ன ஏன்டா நல்லவன்னு நீங்கள் சொல்லுவீங்க? எனக்கு தெரியும் நான் நல்லவன், உனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ண போகிறீங்கல்ல. 9வது படிக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது, எனக்கு சும்மா சொல்லி வைக்கிறேன். ஒரு அக்கா சொன்னாங்க, எங்கே படிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், சிங்காரம்பிள்ளை பாய்ஸ் ஸ்கூல்னு சொன்னேன். அப்படின்னு கேட்டாங்க. சிங்காரம்பிள்ளை ஆண்கள் பள்ளியில் படிக்கிறேன் அப்படின்னு. கோவம் வந்துச்சு அவங்களுக்கு. நீ ஆம்பளை, நீ காதை பூச்சின்னா. அப்புறமா தேன் நான் ஆம்பளை தான் சொல்கிறதுக்கு கட்சி வரைக்கும் வாய்ப்பு இல்லை.
அப்புறமா கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, எம்ஐடியில் போனால் ரொம்ப வயசாகி கேவி ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ போய் நம்ம அவங்ககிட்ட ஆம்புலன்ஸ் சொல்லுவாங்க. உண்மையிலே நடந்தது, சிரிக்காதீங்க. எனக்கு அது மாதிரி ஒரு சோக கதைக்குது என் பின்னாடி. என் ஆம்பளையான்னு ஒருத்தர் கேட்டாங்க. சொல்லிட்டுனா எல்லா கதையும் சொல்லிட்டு நம்ம இது ஒரே சிரிப்பு தான் இல்லை. ஐயா பாதிக்கப்பட்டார்னா ஒரே ஆனந்தம் இல்லை, பல்லெல்லாம் காட்டுறதுன்னு. எவ்வளோ மோசக்கார பாவி, இந்த மாதிரி ஒரு பொறுமை கண்டு வந்து உட்காந்துக்கிற மாரி கோவமே இல்லை. கமெண்ட் எதனுக்கு தான் புரியுது. அங்கே போய் உட்காந்து எல்லாம் சிரிச்சிங்குதுங்க, அவன் இஷ்டத்துக்கு பேசிங்கிறான்ட்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.